நம்ம 2 விதமான பொட்டேட்டோ ஃப்ரை பார்க்க போகிறோம். ஒன்று வந்து இந்த ஸ்மால் பொட்டேட்டோஸ் இருக்குங்களா அது வச்சு, இன்னொன்று வந்து நம்ம நார்மலாக இருக்கிற பொட்டேட்டோஸை வச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேபி பொட்டேட்டோஸை வச்சு ஃப்ரை பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து நான் பேபி பொட்டேட்டோஸை வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு விசில் விட்டு வேக விட்டு தோல் எல்லாத்தையும் உரித்து வச்சுருக்கேன். பேபி பொட்டேட்டோவுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, கொரியாண்டர் சீட்ஸ், ஜீரா, வரமிளகாய் எல்லாத்தையுமே வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். அளவு எல்லாமே நான் சைடில் கொடுத்துருக்கேன். அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு ஒரு பொடி மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நான் அந்த பொடியை வந்து அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இந்த மசாலா தான் வந்து நம்ம பேபி பொட்டேட்டோக்கு யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு ஆனியன், ஒரு தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வணக்கிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆனியன்ஸை வந்து வணக்கிட்டுருக்கோம். இப்போ வெங்காயம் வந்து வணங்கினதுக்கப்புறம் அடுத்து வந்து நம்ம தக்காளியை வந்து சேர்த்தி அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. ஓரளவுக்கு வேகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டையும் சேர்த்தியாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து அது வணங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடரும் சேர்த்திக்கிறோம். சேர்த்தி அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து சேர்க்க போகிறோம். இது வந்து இந்த நம்ம ட்ரையாக சாப்பிட்ற தாளித்த சாப்பாடு எல்லாத்துக்குமே இந்த பொரியல் வந்து சூப்பராக இருக்கும். புளி சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது வந்து நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து புளி சாதம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த ரெசிப்பியை பார்த்து பண்ணி இதையும் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க காம்பினேஷனு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பவுடரை போட்டு வணக்கிட்டுருக்கோம். இப்போ அது வந்து ஸ்டிக் ஆகிடும் இல்லையா, அதுக்காக நம்ம வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கிறோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் வந்து அதை வந்து வணக்கி விட்டுருங்க. அந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் அந்த வாசம் போகிற வரைக்கும். அடுத்து வந்து நம்ம வேக வச்சுருக்கிற நம்ம பேபி பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் அதில் வந்து சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நம்ம வந்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் உப்பும் போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பரான ஒரு பொட்டேட்டோ மசாலான்னு சொல்லிக்கலாம், பொட்டேட்டோ ஃப்ரைன்னு சொல்லிக்கலாம், ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பாடுக்கு சாப்பிடும்போது தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம நார்மலாக இருக்கிற பொட்டேட்டோஸை வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துடலாம். கண்டிப்பாக வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் ரெண்டுமே எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். இப்போ வந்து பாருங்கள், இந்த பேபி பொட்டேட்டோஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சுட சுட எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மசாலெல்லாம் நல்லா வந்து அது மேலே ஸ்டிக் ஆகிருக்கு. இப்போ அடுத்தது வந்து நம்ம நார்மல் உருளைக்கிழங்கை வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு வந்து நம்ம வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரிமசாலா தூள், சில்லி பவுடர், அதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆனியனு, கருவேப்பிலை, கடுகு எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு வடச்சட்டியில் வணக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு எப்போவுமே வந்து ஒரு 2 விசில் விட்டால் போதுங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப குழஞ்சி பொடி மாஸ் மாதிரி ஆகிடும். அதனால் கம்மியான விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து இதில் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இதை வெங்காயத்தை வணக்கிட்டு நான் கூட வந்து இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், கறி மசாலா தூள், கொஞ்சம் சில்லி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டேன். இப்போ வணக்கின உடனே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து அதுவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். பேபி பொட்டேட்டோ கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இல்லை அந்த மசாலா போட்டு இந்த மாதிரியும் உருளைக்கிழங்கு செய்யலாம். ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.